சரி, இப்போது இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் நட்பை எப்படி பயன்படுத்துகின்றார்கள், நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்பதற்கு திருக்குறளில் இருந்து நாம் உதாரணங்களை எடுத்துக்கொண்டால், நட்பு என்பது நம்மை வழிப்படுத்தவும் நெறிப்படுத்தவும் இருக்க வேண்டும் என்பதுதான் பெரியோர்கள் காட்டிய, திருவள்ளுவர் காட்டிய ஒரு வழி. வெறுமனே நகுதற் பொருட்டென்று நட்டல் மேற்கண் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு என்று திருவள்ளுவர் பேசுகின்றார். அப்படி நமக்கும் ஒரு நண்பனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த நட்பு இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய மாற்றங்களை கொண்டு வரும், அது எத்தகைய ஒரு நன்மையை நமக்கு சேர்த்து வைக்கும் என்பதையெல்லாம் அறியாமல் தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயரவும் தீரா இடும்பை தரும் என்று நட்பை பற்றி வள்ளுவன் இன்னொரு இடத்தில் பேசி காட்டுகின்றார். மாணவர்கள் நமக்கு நட்பாக தேர்ந்து கொள்ளக்கூடிய அந்த நண்பர்கள் நம் வாழ்க்கை சீராக்கவும் முடியும், சிதைக்கவும் முடியும் என்பதைத்தான் வள்ளுவர் அப்படி குறளின் வழியே அவர் காட்டுகின்றார். எனவே நீங்கள் நட்பை எந்த விதத்தில் நீங்கள் வகுத்துக் கொள்கின்றீர்களோ, நட்பை எப்படி நீங்கள் ஆய்ந்து கொள்கின்றீர்களோ அப்படித்தான் உங்களது எதிர்காலமும் அமையும் என்பதற்கு எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை நாம் சொல்லலாம்.